பாலஸ்தீனத்துல யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2 வருடங்களை நெருங்கி கொண்டிருக்கிற இந்த நாள்லயும் இந்த யுத்தத்தை யாராலையுமே நிப்பாட்ட முடியலன்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்குது. காசா மக்கள் யார் யாரெல்லாம் நம்புனாங்களோ, இந்த யுத்தத்தை நிறுத்த ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு யார் யாரெல்லாம் நம்புனாங்களோ, அனைத்து நாடுகளுமே அந்த அப்பாவிகளை கைவிட்டுருச்சுன்னு தான் சொல்லலாம். அரபு நாடுகள் தான் இந்த யுத்தத்தை நிறுத்த போறாங்கன்னு நம்ம நம்பணும். ஆனா அவர்கள் மாறாக என்ன பண்ணாங்க? இந்த யுத்தத்திற்கு காரணமான அமெரிக்கர்களோட பல ட்ரில்லியன் கணக்கான முதலீடுகளை செஞ்சு அமெரிக்காவை இன்னைக்கு தூக்கி விட்டுருக்கிறாங்க அந்த அரபு நாடுகள். தினம் தினம் அவர்களோட சுகபோக வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த அரபு நாடுகள். சரி, அமெரிக்காவாவது இந்த யுத்தத்தை நிறுத்திடும் நம்ம அப்படின்னு நம்பணும். ஏன் அப்படின்னா அமெரிக்காவுடைய பணைய கைதி ஹமாஸ் கைவசம் இருந்தாங்க, அலெக்சாண்டர்ன்ற ஒரு நபர். ஸோ அந்த நபரை மட்டும் எங்க கிட்ட கொடுத்துருங்க, இந்த யுத்தத்தை நாங்க நிறுத்திடுறோம், உங்களுடைய நாட்டை தனி நாடாக ஆக்கிடுறோம்ன்ற மாதிரி அமெரிக்காவுடைய பிரதமர் டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. அதற்கேத்த மாதிரி ஹமாஸுமே உடனே அந்த பணைய கைதியை விடுவிச்சிருந்தாங்க, அமெரிக்காவிடமே ஒப்படைச்சிருந்தாங்க. ஸோ அதற்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போதும் போல அந்த பணைய கைதியை வாங்கிக்கிட்டு அமெரிக்கா காசா மக்களை நடுத்தருவுல விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இதே மாதிரி தான் பல நாடுகள் இன்னைக்குமே நம்ப வச்சு அந்த அப்பாவிகளை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறானுங்க, முதுகுல குத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்றது தான் எழுதப்படாத ஒரு உண்மையா இருக்குது. ஸோ நிலவரம் இப்படி இருக்கிறப்ப காசால என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்குறப்ப, நேற்றை போல் இன்றைக்கும் அப்படின்ற மாதிரி எந்தவித ஒரு மாற்றமும் இல்லாம கடந்த 24 மணி நேரத்துல 70 அப்பாவிகள் அங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க, ஷஹீதா இருக்கிறாங்க. மேலதிகமா 200 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்கன்ற செய்திகளை இன்னைக்கு பாலஸ்தீன சுகாதார அமைப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. நம்ம நேற்றைய தினம் ஒரு செய்தி பார்த்தோம். காசால இயங்குற ஒரே ஒரு உருப்படியான ஹாஸ்பிட்டல்னா இப்போதைக்கு அல்ஹுதா ஹாஸ்பிட்டல் தான். இன்னைக்கு அந்த அல்ஹுதா ஹாஸ்பிட்டலை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இஸ்ரேல். மேலதிகமா மருந்துகள் ஸ்டோர் பண்ற கிடங்குகள் மேலேயும் ஸ்டோரேஜ்கள் மேலேயுமே இன்னைக்கு தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது உனக்கு மருந்தும் கிடைக்க கூடாது, நீ அடிபட்டு சாகணும், மருந்து இல்லாம துடிதுடித்து சாகணும்ன்ற ஒரு தெளிவான மனநிலையில, ஒரு அகோரமான மனநிலையில இன்னைக்கு இஸ்ரேல் செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்றதை தான் நம்ம பார்க்கிறோம். மேலதிகமா நேற்று இன்னும் ஒரு அகோரமான சம்பவத்தை இஸ்ரேல் பண்ணியிருக்குன்றது தான் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இந்த செய்திகளை கேட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மனம் கண்டிப்பா வலிக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு செய்தி தான் வந்திருக்கு. காசால இயங்கக்கூடிய நாசர் ஹாஸ்பிட்டல், அந்த நாசர் ஹாஸ்பிட்டல்ல ஒரு மருத்துவர் இருந்திருக்கிறாங்க. அவர் பேர் வந்து அலா அல் நஜ்ஜார் அப்படின்ற ஒரு மருத்துவர் வந்து இருந்திருக்கிறாங்க. இவர் ஒரு பெண். ஸோ நேத்து அவங்க வந்து அடிப்பட்டவர்களுக்கு அந்த நாசர் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில அவருடைய வீடு வந்து கான் யூனிஸ்ல இருந்திருக்கு. அந்த கான் யூனிஸ் மேல நேத்தி இஸ்ரேல் அகோரமான வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறாங்க. ஸோ அந்த தாக்குதல்ல இவருடைய 9 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. மேலதிகமா அவருடைய ஹஸ்பண்ட் இன்னைக்கு படுகாயம் அடைஞ்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாரு. ஸோ அவருமே இறக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு மருத்துவர், அவர் வந்து அடிப்பட்டவர்களுக்கு சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்துல ஒரு தாக்குதல் நடத்தி அவருடைய 9 குழந்தைகளையும் அவருடைய கணவனையும் இன்னைக்கு கொன்றிருக்கு அப்படின்ற ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத அகோரமான விஷயம் நடந்திருக்குன்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ பாருங்களேன், அதாவது அவங்க சிகிச்சை பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்ம குழந்தைகள் அங்க பாதுகாப்பா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல வான்வழி தாக்குதல் நடத்தி ஒரு குடும்பத்தையே, ஒரு தலைமுறையே இன்னைக்கு அழிச்சு வச்சிருக்கிறாங்க இஸ்ரேல். எவ்வளவு கனவு இருந்திருக்கும். அந்த 9 குழந்தைகளையும் நல்லா படிக்க வைக்கணும், நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நல்லா வாழணும் அப்படின்ற ஒரு சாதாரணமான மனிதன் என்ன யோசிப்பானோ அதை தானே யோசிச்சிருப்பாங்க. இன்றைக்கு ஒரு தலைமுறையே அழிச்சிருக்கிறானுங்க இந்த படுபாதக மேலதிகமா அவருடைய கணவரையுமே இன்னைக்கு கொல்ற அளவுக்கு அடிச்சு போட்டு போயிருக்கிறானுங்க. இவர்கள் எல்லாம் என்ன நம்ம சொல்றது சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு குடும்பம் இல்ல, ஆயிரம் குடும்பங்கள், ஆயிரம் கனவுகளை இன்னைக்கு சீரழிச்சிருக்குது இஸ்ரேல். பாலஸ்தீன சுகாதார அமைப்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, காசால இருக்கிற 180 குழந்தைகளுக்கு அட்லீஸ்ட் ஒரு அப்பாவை இழந்தோ, இல்ல ஒரு அம்மாவை இழந்தோ, இல்ல 2 பேரை இழந்தோ அனாதையா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சிக்குரிய அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க? யுத்தம்னு ஒண்ணு நடத்தி அங்க இருக்கிற பொதுமக்களையா கொண்டு குவிச்சு அப்பா அம்மா வெறும் இப்ப எல்லாரையுமே அனாதையாக்கி வச்சிருக்கிறானுங்க இந்த 2 வருஷத்துல. ஸோ இஸ்ரேல் என்ற ஒரு நாடு அழியணும் என்பதுல எந்தவித ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அவனுங்க எல்லாரும் அழியணும். யூதன் என்ற ஒரு இனமே அடிமட்டத்தோட அழியணும். இந்த மிருக குணம் படைத்த அனைவருமே அழியணும்ன்றதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. ஸோ எல்லாருமே அந்த மக்களுக்காக துவா செய்யுங்க. அதை மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும் இன்ஷா அல்லாஹ். நிலவரம் இப்படி இருக்கிறப்ப அமெரிக்காவுடைய காங்கிரஸ் உறுப்பினரா இருக்கிற ஃபைன் அப்படின்ற ஒரு நபர் இன்னைக்கு சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டிருக்கிறாரு. அவர் வெளியிட்ட கருத்தை பார்த்தா நம்மளுடைய மனமே பதைக்குது. அப்படி ஒரு விஷயத்தை இன்னைக்கு ஃபைன் என்ற ஒரு நபர் அமெரிக்காவுடைய காங்கிரஸ் மீட்டிங்ல இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல
இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட 2 வருடங்கள்ல நம்ம எந்த ஒரு வெற்றியையும் பெறல. நம்ம காசாக்குள்ள புகுந்து ஹமாஸ அழிப்போம்னு சொல்லி உள்ள புகுந்தோம். ஆனா ஹமாஸ இன்றைக்கு வரைக்கும் அழிக்க முடியல. மாறாக நம்மளுடைய சோல்ஜர்ஸ் தான் அவர்கள் கையில் அடிபட்டு செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய பணைய கைதிகளை மீட்போம்னு சொல்லி உள்ள போனோம். அந்த பணைய கைதிகளும் நம்ம மீட்க முடியல. ஹமாஸையுமே நம்மளால அடிபணிய வைக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயத்த முதல்ல சொல்றாரு. சோ இதற்கு இனிமேல் நம்ம வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்குறப்ப, நம்ம ஹிட்லர எப்படி வீழ்த்தணும்? அதாவது அமெரிக்கா ஹிட்லர் எப்படி வீழ்த்துனுச்சுன்னா, 2 அணுகுண்டுகள ஜப்பான்ல இருக்கிற ஹிரோஷிமா, நாகசாகில போட்டது உடனே தான் இந்த 2ஆம் உலகப் போர் நின்னுச்சு. ஹிட்லருமே தன்னுடைய தோல்விய ஒப்புக்கொண்டான். ஜப்பானுமே சரண்டர் ஆகி அடிபணிஞ்சு அமெரிக்கா கிட்ட போனாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணி தான் இன்னைக்கு ஜப்பானையும், ஹிட்லரையும் வீழ்த்துனாங்க அமெரிக்கா. சோ அதே ஸ்ட்ராட்டஜிய நம்ம இப்ப கையில எடுப்போம். ஒரே ஒரு அணுகுண்ட காசா அப்பாவி மக்கள் மேல போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. எப்பா கேட்கிறவே பயமா இருக்குதுப்பா. அணுகுண்ட போட போறாங்களாம். அதாவது ஒரே ஒரு அணுகுண்ட போட்டுட்டோம் அப்படின்னா, ஹமாஸ் வந்து நம்ம வழிக்கு வந்துருவாங்க. ஹமாஸினுடைய அனைவருமே வந்து சரண்டர் ஆயிடுவாங்க. அவர்களோட பணை கைதிகளை விட்டுடுவாங்கன்ற ஒரு கொடூரமான ஐடியாவை இன்னைக்கு இந்த ஃபைன்ன்ற ஒரு ஷைத்தான் குடுத்திருக்கிறான்றது தான் பார்க்க முடியுது. முதல்ல 2 விஷயங்கள நம்ம பார்க்கணும். என்னன்னா, முதல் விஷயம் என்னன்னா, அங்க காசால அணுகுண்டுகளை தவிர்த்து அனைத்து வகையான குண்டுகளுமே அந்த சின்ன நிலப்பகுதியில போடப்பட்டிருக்குது. பங்கர் பஸ்டர் பாம்புன்ற கொடிய பாம்புகள போட்டுக்கிறாங்க. அப்புறம் யுத்தத்துல தடை செய்யப்பட்ட பாஸ்பரஸ் குண்டுகள அந்த அப்பாவி மக்கள் மேலயும், குழந்தைகள் மேலயும் போட்டிருக்கிறாங்க. என அனைத்து விதமான குண்டுகளையும் போட்டு இன்னைக்கு காசாவ முழுக்க முழுக்க அழிச்சு வச்சிருக்கிறாங்க. சோ இனிமேல் காசால அழிப்பதற்குன்ற எந்த ஒரு இடமும் கிடையாது. இனிமேல் அவர்கள் அணுகுண்டு போட்டா என்ன, போடலன்னா என்ன? ஆல்ரெடி அணுகுண்டு போட்ட மாதிரி தான் காசா முழுவதுமா மாற்றப்பட்டிருக்கு. சோ 2வது விஷயம் என்னன்னா, அவர்கள் விடுதலை பலஸ்தீனத்திற்காக போராடுறாங்க. அவர்களுடைய விடுதலைக்காக போராடுறாங்க. அவர்களுடைய நாட்டிற்காக போராடுறாங்க. அவர்களுடைய சுதந்திரத்திற்காக போராடுறாங்க. அப்படின்றப்ப எந்தவித அணுகுண்டு அங்க போட்டாலுமே அவர்கள் வழிக்கு வரமாட்டாங்க. மாறாக நீங்க அவர்கள கொல்லலாம். ஆனா அவர்களுடைய சுதந்திர தாகத்த அழிக்கவே முடியாது. ஹமாஸ் தெளிவா இருக்கிறாங்க. ஒன்று இந்த யுத்தத்துல நாங்க கொல்லப்படுவோம். அப்படி இல்லன்னா சுதந்திர பாலஸ்தீன், ஃப்ரீ பாலஸ்தீன். அதுதான் 2 ஆப்ஷன் தான் எங்களுக்கு இருக்குது. இந்த 2 ஆப்ஷன்ஸ தவிர்த்து எங்களுக்கு வேற எதுவுமே கிடையாதுன்றத தான் இந்த யுத்தம் ஆரம்பிச்ச 2 வருஷங்களா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ அவர்கள் கிட்ட போயிட்டு அணுகுண்ட போட்டு மிரட்டுவோம் அப்படின்ற அதெல்லாம் சுத்தமா கை குடுக்காதுன்றது தான் புரிஞ்சுக்க முடியுது. சோ இதற்கு ஹமாஸ் உடனடியா கண்டனங்கள தெரிவிச்சிருக்கிறாங்க. இத உலக நாடுகள் மத்தியில கொண்டு போயிருக்கிறாங்க. பாருங்க, எங்களுடைய நாட்ட நாங்க மீட்க போராடிட்டு இருக்கிறோம். இவங்க என்னன்னா அணுகுண்ட போட போறோம்னு மிரட்டிட்டு இருக்கிறானுங்கன்ற மாதிரி ஹமாஸ் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கண்டன அறிக்கைய வெளியிட்டு உலக நாடுகளுக்கு இன்றைக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலதிகமா ஒரு பீஸ் டாக் ஒப்பந்தம், சமாதான ஒப்பந்தம் ஹமாஸுக்கும், இஸ்ரேலுக்கும் தோஹா, கத்தார்ல நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இன்றைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இஸ்ரேல்ல இருந்து தோஹா, கத்தாருக்கு போன பீஸ் டாக்குக்கு போன எல்லா நபர்களையுமே இன்னைக்கு திருப்பி கூப்பிட்டுருக்கிறாரு. இனிமேல் பேச்சுவார்த்தை என்ற ஒன்றே கிடையாது. இனிமேல் 100% யுத்தம் தான். அப்படின்ற ஒரு கொடூர பிளான இன்னைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு போட்டு அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு. எது எப்படி போனாலும் இனிமேல் பேச்சுவார்த்தை கிடையாதுன்னு பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்லிட்டு போயிட்டான். மேலதிகமா பிரிட்டிஷ் ஏர்வேஸ் இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. இனிமேல் பிரிட்டனுடைய எந்த ஒரு விமானமும் இஸ்ரேலுடைய பென்குரியன் விமான நிலையத்திற்கு போகாது. இஸ்ரேலுக்கு போகக்கூடிய அனைத்து விமானங்களையும் நாங்க 2 மாதங்களுக்கு நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. சோ பிரிட்டன் இந்த முடிவை எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தொடர்ந்து ஹூதிகள் இஸ்ரேல்ல இருக்கிற பென்குரியன் விமான நிலையத்தை தொடர்ந்து தாக்கிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த நேரத்துல நம்முடைய பிளைட்டை பென்குரியன் விமான நிலையத்துக்கு அனுப்பணும் அப்படின்னா நம்மளுடைய பிளைட்டும் அழிக்கப்படும்ன்ற ரீசனுக்காக யூகே என்ன பண்ணிருக்காங்க, பிரிட்டன் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒட்டுமொத்த விமான சேவையுமே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. சோ 2வது ரீசனா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, பிரிட்டன் சமீப காலமா காசா பக்கம் தான் சாஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காசாவுக்கு ஆதரவான கருத்துக்களை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேலோட பலவிதமான தொடர்புகளை இப்ப துண்டிச்சுட்டாங்க. சோ இதே நிலை நீடிச்சிச்சு அப்படின்னா, நாங்க எங்களுடைய விமானங்களை இனிமேல் சுத்தமாக அனுப்ப மாட்டோம். உடனே யுத்தத்தை நிறுத்துங்க. அங்க மக்களுக்கு தேவையான சாப்பாடு தண்ணீரை கொடுங்க. அது கொடுக்காத வரைக்கும் எங்களுடைய ஏர்லைன்ஸ், எங்களுடைய விமானங்களை நாங்க இஸ்ரேலுக்குள்ள அனுமதிக்க மாட்டோம்ன்ற மாதிரி 2 விதமான ரீசன்களை சொல்றாங்க. சோ எது எப்படி போனாலும் இன்னைக்கு பல ட்ரில்லியன் கணக்கான சுற்றுலா பயணிகள், அந்த சுற்றுலா பயணிகளோட வருமானங்கள் இன்னைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்கள் இன்னைக்கு வந்திருக்குது. எந்த விதமா அதான் ஏர்லைன்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகல அப்படின்னா அங்க சுற்றுலா பயணிகள் எப்படி வருவாங்க? சோ பல ட்ரில்லியன் கணக்கான வருமானங்கள் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு லாஸ் ஆயிருக்குன்ற ஒரு நற்செய்தி. சோ ஹூதிகளும் எந்தவித சமரசமும் இல்லாம தினம் தினம் அந்த மக்களுக்காக நாங்க இருக்கிறோம்ன்ற மாதிரி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல. சோ இந்த செய்திகள் தான் இன்னைக்கு காசாவை சுத்தி, இஸ்ரேலை சுத்தி வந்த செய்திகளா இருக்குது. இது எப்படி போனாலும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும். எல்லாருமே அந்த மக்களுக்காக துவா செய்யுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்க. சோ இந்த செய்திகளை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
இன்னொரு காணொலியில் வந்து சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.